ஆமென். அல்லேலூயா. ரைட், ஒரு கொஞ்ச நேரம் நம்ம வந்து ஆண்டவருடைய வார்த்தையை தியானம் செய்ய போகிறோம். எல்லாரும் உங்களோட வேத புத்தகங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. மாக்கு புத்தகம் மத்தேயுக்கு பிறகு இருக்கிறது. மாக்கு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தை எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. நான் போன வருடம் 10ஆம் மாதம் ஒரு செய்தி ஒன்று எடுத்திருந்தேன். அதில் வெர்ஷன் 2 தான் இது, சரியோ? அப்போ எடுத்திருந்தேன், லாஸ்ட் டைம் எடுக்கும்போது எடுத்திருந்தேன் எதிர்பாராதை எதிர்பாருங்கள், அதானே எடுத்திருந்தேன். போன முறை நான் எடுக்கும்போது எடுத்த தலைப்பு லாசருடைய தலைப்பு. இத்தனை பேர் ஞாபகம் இருக்கு? லாசருடைய தலைப்பு நான் எடுத்த நான் அவர் கடைசியில் கண்களை எங்கே ஏறெடுத்து பார்க்க வேண்டும்? கண்களை ஆர்டம் ஏறெடுத்து பார்க்க வேண்டும்? ஆர்ட பரத்துக்கு நேராக அவர் கண்களை ஏறெடுத்து பார்த்து என்ன சொன்னார்? ஒரு ரீகேப் பண்ணுவோம். போன மெசேஜில் இருந்து பார்த்து என்ன சொன்னார்? ஆண்டவரே, இது நடந்து முடித்ததற்காக நன்றி. ஆமென். அப்படி நிறைய பேர் விசுவாசிச்சிருக்கீங்கன்னு நம்புகிறேன். என்னோட வாழ்க்கையில் நடந்து முடிஞ்சிருக்க மட்டும் நம்புகிறேன் நன்மைகள். ஆமென். ரைட், மாக்கு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 41-42 வசனங்களை மிக விரைவாக யாராவது ஒருவர் வாசியுங்க. ரைட், கேட்டுக்கொள்ள. பிள்ளையின் கையை பிடித்து ரைட், கடைசியில் பாருங்க, மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். எல்லாம் சொல்றீங்களா? மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். ஆமென். எத்தனை பேர் இன்றைக்கு விசுவாசத்தோடு சொல்றீங்க, என்னுடைய வாழ்க்கையில் அவங்க ஆச்சரியப்பட்டு பிரமிக்கிற அளவுக்கு நன்மைகள் ஆண்டவர் எனக்கு செய்ய போகிறார். ஆமென். என்னுடைய வாழ்க்கையில் பிறர் பிரமிக்கிற அளவுக்கு நன்மைகள் என்னை தேடி வருகிறது. ஆமென். அதை இன்றைக்கு இப்பவே நான் காணப்போகிறேன். ஆமென். அதுதான் அந்த மெசேஜினுடைய ஒரு கண்டினியூவேஷன் என்று வச்சுக்கொள்ளுங்க. இப்போ இந்த கதையை வந்து ஒழுங்காக பார்த்தீங்கண்டா, நீங்கள் வந்து ஆண்டவர் மரித்தார், அடக்கம் செய்யப்பட்டார், உயிர்த்தெழுந்தார். இந்த கதை தெரியும் தானே? அப்போ ஆண்டவரை அடக்கம் செய்யும் போது ஆண்டவர் கல்லறையில் இருந்தார், அவருடைய உடல் அதில் வைக்கப்பட்டிருந்தது. அந்த நேரம் கல்லறை எதனால் மூடப்பட்டிருந்தது? கதவினாலா? ஒரு பெரிய கல் தானே. இவங்க காலையில் போகும்போது நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த கல்லை புரட்டி போடுற அளவுக்கு வேலன் எல்லாராலையும் முடியாது. காலையில் போகும்போது என்ன புரட்டி போட்டு கிடக்குது, முன்னுக்கு இருந்த காவலாளிகள் விழுந்து கிடக்காங்க, உள்ளுக்குள்ளே இருந்த ஆண்டவர் காண இல்லை. அங்கே என்ன நடந்துச்சு? யாருமே எதிர்பார்க்காத ஒரு நன்மை நடந்தது. அதே போல தான் இங்கேயும் இந்த கதையை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, மாக்கு 5:22 வாசிப்போம். மாக்கு புத்தகம் 5:22, 5ஆம் அதிகாரம் 22 வசனத்திலிருந்து வாசியுங்க. ரைட், இப்போ கேட்டுக்கொள்ளுங்க. யாவீர் என்றவர் வந்து ஒரு சினகோடுடைய லீடர், அதாவது ஒரு ஜெப ஆலயத்தினுடைய தலைவர். அவருடைய தலைவர் ஜெப ஆலயத்தினுடைய தலைவர். அவருடைய மகளுக்கு 12 வயது, ரொம்ப ஏழாமல் இருக்காங்க. அவர் ஆரிடம் வரார், ஆண்டவரிடம் வருகிறார். யாவீருடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம 3 காரியங்கள் அழகாக நம்ம படிக்க போகிறோம். கொஞ்ச நேரத்தில் நான் முடிச்சிடுறேன். யாவீர் ஒரு சினகோட், ஒரு ஜெப ஆலயத்தினுடைய தலைவர். சத்தம் நீங்களும் என்னோட பேசணும், அப்போ நல்ல ஒரு கம்யூனிகேஷனோடு இருக்கலாம். ஜெப ஆலயத்தினுடைய தலைவர். அவர் ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டவரிடம் போய் சொல்லுகிறார், இப்படி என்னுடைய பிள்ளை ரொம்ப ஏழாமல் இருக்குது, முடியாமல் இருக்கிறது. என்ன சொல்கிற? நீங்கள் கையை வைத்தால் என்ன பண்ணுவாங்க? அப்பொழுது அவ பிழைப்பாள் என்று சொல்லிட்டு ஆண்டவரே பார்க்க போகிறார்.
அப்படியே தொடர்ந்து வாசிங்க, விட்டதிலிருந்து வாசிங்க. அப்பொழுது ரைட் இப்போ கேட்டுக்கொள்ளுங்க. இவர் வந்து கூப்பிட்டார், யாவீர் வந்து கூப்பிட்டுட்டார் ஆண்டவரிடம். ஆண்டவர் என்ன பண்ணுறார்? ஓகே ஃபைன், நான் வாரன் என்று யாவீரோட ஆறு போகிறார். பேசுங்க. ஆண்டவர் போகிறார். போகும்போது வேதம் அழகாக சொல்லுகிறது, திரளான ஜனங்கள் அவரை என்ன பண்ணா? நெருக்கினார். டிராஃபிக், நான் சொல்கிறத மைண்டில் வச்சுக்கணும். சரியா? டிராஃபிக், சரியோ? டிராஃபிக் ஆகிட்டு. சும்மா உதாரணத்துக்கு, சும்மா இப்போ நம்மளுடைய நாட்டினுடைய ஜனாதிபதி நீங்கள் வாழைச்சனை வாக்கெட்டில் கண்டுட்டீங்க, சரியோ? கண்டுட்டீங்க. ஒரு ஆள் ஃபோட்டோ பிடிக்க தொடங்குனா அங்கே நீங்கள் எல்லாம் கேஷுவலாக தெரிவிங்களா? நம்முடைய ஜனாதிபதி ஹாய் தெரிவிங்களா? இல்லையே. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஏதாவது ஒரு கோரிக்கை, ஏதாவது பேசுவீங்க. சிங்களமோ இங்கிலீஷ் தெரியாட்டியோ திக்கியாத ஒரு ஒன் ஃபோட்டோ, அது மட்டும் தெரியும். எடுப்போமா இல்லையா? யதார்த்தமாக யோசிச்சு பாருங்க. அப்போது ஆண்டவர் போகும்போது நல்லா யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் போகிற என்ன பண்ணுறாங்க? திரளான ஜனங்கள் அவரை நெருக்கிட்டாங்க. இங்கே அவர் என்னத்துக்கு ஒரு சீரியஸான ஒரு விஷயம், யாவீருடைய மகள் மரண அவஸ்தையில் இருக்கா. எப்போ மறிப்பாவு என்ற அந்த ஒரு லாஸ்ட் செகண்ட் இப்படின்னு இருக்குது. ஒவ்வொரு நிமிஷம் லேட் ஆகிறதும் என்னது? உயிருக்கு ஆபத்து. ஆனால் நல்லா பார்த்துக்கொள்ளுங்க, அந்த இதில் போகும்போது திரளான ஜனங்கள் டிராஃபிக்கில் மாட்டிட்டாங்க. ஆண்டவர் நிப்பாட்டிட்டாங்க, சரியோ? நிப்பாட்டிட்டாங்க. அப்படியே வாசிவாங்க. ரைட், வாசி. ரைட், இப்போ பாருங்க, ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட்ட உடனே அவைக்கு என்ன நடக்குது? சுகம் உண்டாகுது. அவடத்தையே நம்மண்டா என்ன பண்ணியிருப்போம்? யோசிச்சு பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. ஆண்டவருடைய வஸ்திரத்தில் ஒரு துண்டை தாங்க நான் கொண்டு என் மகள்கிட்ட வைக்கிறேன், சுகமாயிடுமா இல்லையான்ட்டு ஒரு செகண்ட் நம்ம யோசிச்சிருப்போமா இல்லையா? மனிதர்கள் சிம்பிளாக நானே யோசிச்சேன் வாசிக்கும்போது. ஒரு என்னது, இப்போ நான் ஷர்ட் போடுறேன், என் ஷர்ட்டை கொஞ்சம் தாங்க கொண்டு வச்ச உடனே அதில் இருக்கிற அந்த இதானே இங்கேயும் போட்டேன், அது போட்டோன்னே எனக்கு அதுக்குள்ளே வந்துடும், அதுக்குள்ளே இருக்கிற வல்லமை பாஸ் ஆயிரும் அப்படின்னு நினச்சிருக்காங்க இல்லையா? ஆனால் அந்த சிச்சுவேஷனில் யாவீரை பாருங்க, திரளான ஜனங்கள் மறைச்சிட்டாங்க. அந்த ஜனத்துக்குள்ளேயும் ஒரு அற்புதம் நடந்தது. ஆமென். ஒரு அற்புதம் நடந்தது. அது ஆண்டவருக்கு தெரியுது. அப்படி வாசி வந்தீங்கன்னா விளங்குது, ஆண்டவருக்கு ஒடியா தெரியுது. அவர் கேட்குறார், என்னுடைய வஸ்திரத்தை தொட்டது யார்? பாருங்க, வஸ்திரத்தை தொட்டது யார்? அவரிடமிருந்து வேதம் அவரிடமிருந்து வல்லமை, அவருடைய வல்லமை பாஸ் பண்ணதான் அவருக்கு தெரிஞ்சது, ஆண்டவருக்கு தெரிந்தது, சரியோ? இப்போ யாவீர் நின்று இருக்கார், க்ரௌட் ஆயிட்டு. நல்லா இமேஜின் பண்ணிக்கொள்ளுங்க. திரளான ஜனங்கள். நல்ல வேளை அப்போ இந்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் எல்லாமே இல்லை, லைவ் போட்டு இன்னும் கூப்பிட்டுருப்பாங்க ஆக்களை. திரளான ஜனங்கள் சூழ்ந்துட்டாங்க. ஆண்டவர் நடுவில் இருக்கிறார், யாவீர் பின்னுக்கு நிற்கிறார். யாவீர் என்ன யோசிச்சிருப்பார்? என்னுடைய மகள் அங்கே மரணத்துக்காக போராடி கொண்டிருக்கிறா. ஆண்டவர் என்ன பண்றாரு? இங்க இன்னொரு மிராக்கள், இன்னொரு அற்புதம் செஞ்சு கொண்டிருக்கிறார். இங்க யோசிச்சிருப்பாரா இல்லையா? யாவீரிடம் இருந்து முதலாவது நீங்க கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம், யாவீர் வந்து ஆண்டவரை பைத்து கேள்வி பண்ணவே இல்லை, பைத்து தொந்தரவு பண்ணவே இல்லை. முதலாவது
பெய்த்து இன்டரப்ட் பண்ணவே இல்லை ஆண்டவர். நல்லா கட்டுக்கொள்ளுங்க. யாவீர் வந்து என்ன பண்ண இல்லை, போயிட்டு நோண்டிட்டு இருக்கல ஆண்டவர். அவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது, இவரால் எல்லாம் கூடும், இவர் மரணத்தை ஜெயித்தவர் என்ற நம்பிக்கை யாவீருக்குள்ள இருந்தது. ஆமேன் ஆமேன். யாவீருக்குள்ள ஒரு ஒரு ஆணித்தரமான விசுவாசம் இருந்தது. என்னது? இவர் மரணத்திற்கும் அப்பாற்பட்டவர். ஆமேன். அதனால் அவர் என்ன பண்ணார்? போதர் பண்ண இல்லை. நீங்கள் ஆறுதலாக வாங்கண்டவர், நீங்கள் வாங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியும், அவருக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவர். அவர் கண்டிருக்கிறார், அவர் செய்த நன்மைகளை கண்டிருக்கிறார், அவர் உயிர்த்தெழுந்தது அவருக்கு தெரியும். ஆமேன். இப்போ இப்படி போகுது, இப்படியே சினோரியோ போகுது. அப்படியே வாசி பாருங்க, அப்படியே வாசி வந்து கொண்டுருங்க. தொடர்ந்து 30 வாசிங்க. அறிந்து ஓகே ரைட். அதில் பாருங்க, ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்ய போகிறார், அதுக்கு இடையில ஒரு அற்புதம் நடந்துட்டு. ஓமா இல்லையா? சொல்லுவாங்க, ஒரு கல்லில் 2 மாங்காய். ஆண்டவர் அற்புதம் செய்ய அங்கே போகிறார், யாவருடைய வீட்டுக்கு போகிறார், இடையில ஒரு அற்புதம். உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே எனக்கு அற்புதம் வேணுமென்றுவீங்கண்டா, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தருக்கு நீங்கள் கேட்ட ஜெபத்தினுடைய அற்புதம் நடக்கும். ஆமேன் ஆமேன். நீங்கள் உங்களுக்காக ப்ரே பண்ணி கொண்டே இருப்பீங்க, கேள்வி காட்டி கொண்டே இருப்பீங்க ஆண்டவர்கிட்ட. ஆபிரகாம் 100 வயது ஆண்டவரிடம் போய் சொல்கிற, ஆண்டவருக்கு தெரியாத, உங்களோட படைச்சதே நான் தான், எனக்கிட்ட வந்து எனக்கு 100 வயசு ஆயிடுத்து, நீங்கள் கொடுத்த வாக்கை இன்னும் நீங்கள் காப்பாற்றலைன்னு கேட்குறீங்களே. ஆபிரகாமுக்கு தெரியாதா? ஆண்டவருக்கு தெரியாதா ஆபிரகாமுக்கு 100 வயதுண்டு? ஆனால் ஆபிரகாம் ஒரு நாள் கூட தன்னுடைய விசுவாசத்தை, ஆண்டவர் மேல் இருந்த விசுவாசத்தை ஒரு நாள் கூட நெகட்டிவாக யோசித்ததில்லை. ஒரு நாள் கூட ஆண்டவர் எனக்கு தருவாரா ஒரு கேள்வியோ கூட ஆண்டவரிடம் கேட்கல. யாவீரை போல அவர் சொன்னார், ஆண்டவர் கொடுப்பார், அது எவ்வளவு தாமதமானாலும் எனக்கு வர இருக்கிற நன்மை வந்து சேரும். ஆமென். அதான் ஆபிரகாம் விசுவாசித்தார், ஆபிரகாம் கிடைத்தது, அந்த நன்மை கிடைத்தது. 100 வருஷம் காத்திருப்பீங்களா? காத்திருக்க முடியுமா? ஒரு கிழமை ப்ரே பண்ணி ஒரு கிழமை நம்மளால காத்திருக்க முடியல. ஆபிரகாம் திடமான ஒரு நம்பிக்கையோடு காத்திருந்தார். எந்த கேள்வியும் கேட்கல. சுற்றி அவர் சூழ்நிலையை சுற்றி நெகட்டிவாக இருந்தது. உலகம் கைவிட்டுட்டு சுத்திரங்கிறவங்கள்ட்ட நம்பிக்கை போயிட்டு, இவங்க அப்படியே 2 பேரும் அவங்களுடைய தலைமுறை அப்படியே இல்லாமல் அப்படியே அழிந்துடும் என்ற ஒரு மைண்ட் செட்டோடைய வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஆனால் முன்குறித்த தேவன் அவர்களை கைவிடவில்லை. ஆமென். நியமித்தபடி அவர் சொன்னபடி ஆபிரகாமுக்கான ஒன்றையும் கொடுத்தார். அதே மாதிரி யோபு வழியா பாருங்க, யோபை பார்க்கும்போது, யோனுடைய வாழ்க்கையை சுற்றி பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கையில் எதுவுமே இல்லை. ஆபிரகாமுக்கான எல்லாம் இருந்தது. ஓமா இல்லையா? யோபுக்கு எதுவுமே இல்லை, ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் இழந்து போனார். எல்லாத்தையும் இழந்து போய் யோபு 19:29 அழகா வாசிங்கண்டா, 19:25 அழகா வாசிங்கண்டா சொல்றார். யோபு அவ்வளவு சூழ்நிலையிலையும் சொல்றார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என்ன சொல்லுகிறார்? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் காத்திருந்ததுக்கான பலன், யோபு புத்தகம் அழகா பார்த்தீங்கன்னா அவருக்கு எல்லாம் பல மடங்காக கொடுக்கப்பட்டது. அவரை எதிர்பார்க்கவே இல்லை, ஆனால் ஆண்டவர் அவரை துஷ்டிக்கலை. நண்பர்களை வந்து காய்ச்சாங்க, உறவுகள் காய்ச்சாங்க, உடைஞ்சு அவருக்கு ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை.
வேஸ்ட், அந்த மாதிரி தான் இருந்தார். ஆனால் அவர் சொன்னது அதான். யோபு அவர் அவ்வளோ ஒரு அவருடைய அந்த இருதயத்தை யோசிச்சு பாருங்க. அவ்வளோ நடந்து அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். யார் சொல்லுவீங்க? வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ட்ராஜடிக்கான சுச்சுவேஷன் நடந்துட்டா, எதிர்பாராத சுச்சுவேஷன் நடந்து தந்தாலே நம்மளால் பொறுக்க முடியலை. என்னென்னமெல்லாம் பேசுகிறோம். நம்மளுடைய நாவிலிருந்து புறப்படுறதை நிறைய தடுத்தடன்னு பேசிடுவோம். ஒரு விஷயம் கொஞ்சம் ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க. இவங்களை யோசிச்சு பாருங்க. வேதத்தில் இருக்கிற கதாபாத்திரங்கள் அநேக பேருடைய பொறுமை சோதிக்கப்பட்டிருக்கு. அநேக பேர் காத்திருந்திருக்காங்க. காத்திருந்ததுக்கான பலன் ஒரு நாள் அவங்களுக்கு வீணா போனதில்லை. நன்மையாகவும் நல்லதாகவும் தான் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஆமென். அதனால் நாக்கிலிருந்து வாயிலேருந்து புறப்படுறது ரொம்ப கவனம். பல்லுக்கு நாக்குக்கு ஒரு சண்டை நடந்துச்சான். நாக்கு சொல்லிச்சான், சாரி பல்லு சொல்லிச்சான் நாக்கிட்ட, கொஞ்சம் மூடி திரி. அவன் என்ன கதைச்சான்னா, முதலாவது பல்லைத்தான் உடைக்கின்றான். நாக்கு தான் நீ கதைச்சது, என்னதுக்கு பல்ல உடைக்கின்றான், நீ கதைக்கிறாள் நான் தான் இல்லாமல் போவேன் அப்படி சொல்லிச்சான் நாக்கு. அதனால் ஆண்டவர் ஒரு விஷயத்தை தருவார் என்று நீங்கள் விசுவாசித்தீங்கண்டா, அந்த விசுவாசம் என்னதான் நடந்தான்னு உங்களுடைய இருதயத்தை விட்டு விலகி போகக்கூடாது. அதான் ஆணித்தரமான ஒரு விசுவாசம். ஆமென். முதலாவது யாருடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கண்டா, யாரு பற்றி நொச்சி பண்ணி தெரிக்கல, கரைச்சல் கொடுக்கல. ரைட், இதான் வார்த்தை. கரைச்சல் கொடுக்கல, கரைச்சல் கொடுக்கவே இல்லை. நான் ஒரு பொருள் வாங்கணும்டா, நான் ஆஃப்கோர்ஸ் எங்கள்கிட்ட 2 பேர் இருக்காங்க வீட்டில், கரைச்சல் கொடுத்து தான் ஆகணும். ஆனால் யோசிச்சு பாருங்க, அவருடைய சிச்சுவேஷனை யோசிச்சு பாருங்க. யாருடைய சிச்சுவேஷனை ஒவ்வொரு செகண்டும் என்ன நடக்கும்ன்றே தெரியாது. ஒரு சிச்சுவேஷன் ஒவ்வொரு செகண்ட் அடுத்து என்ன நடக்கும்ன்றே தெரியாது. அந்த சிச்சுவேஷன் ஆண்டவரை கரைச்சல் படத்தில் அவருடைய மைண்டில் இருந்ததெல்லாம் அவர் மரணத்துக்கும் மரணத்தை வென்றவர். ஆமேன். அதே மாதிரி அப்படியே தொடர்ந்து வாசி வந்தீங்கடா. 2வது அவரிடம் பார்க்க வேண்டிய 2வது ஒரு விஷயம் என்னண்டா, 35 வாசிங்க. ரைட், ஓகே. இப்போ அப்படியே இன்னொரு அற்புதம் நடந்துட்டு இருக்கக்குள்ள ஜெப ஆலய தலைவருடைய வேலைக்காராக்கள் வராங்க. என்ன நியூஸோட? உடைய மகள் மறிச்சிட்டா, உடைய மகள் மறிச்சிட்டா. அடுத்த யாவீர் ஆண்டவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்கலாம். என்ன கேட்டிருக்கலாம்? ஒரு 5 நிமிஷம் நீங்கள் முந்தி வந்திருந்தீங்கண்டா, இந்த அற்புதத்தை நீங்கள் பிறகு செஞ்சுருந்தீங்கண்டா, என்னுடைய பிள்ளை குணமாயிருக்கும் தானே. ஒரு கொஞ்ச நேரம் இந்த அற்புதத்தை தள்ளி போட்டுட்டு வருந்திருந்தீங்கண்டா, என்னுடைய மகள் பிழைத்திருப்பாள். கேட்டிருக்கலாமா இல்லையா? கேட்டிருக்கலாமா இல்லையா? ஒரு பஸ் போயிட்டுண்டா அவங்க என்ன சொல்லுவாங்க? ஒரு 5 நிமிஷம் முந்தி வந்திருந்தீங்கண்டா பஸ்ஸை பிடிச்சிருக்கலாம். அந்த மாதிரி யாவீர் எந்த கேள்வியும் கேட்கல. ஜாவீர்ன்ற இன்னொரு நபர் இன்றைக்கு தான் கேள்விப்படுறவங்கன்னா கை ஊத்துங்க. இன்றைக்கு தான் கேள்விப்படுறேன் இல்லை தானே? இவருடைய நம்பிக்கை யோசிச்சு பாருங்க. இவருடைய நம்பிக்கை. ஆபிரகாம் அவர் ரொம்ப பெரிய ஆள். யாவீர் அப்படி இல்லை, சாதாரணமான ஒரு ஜெப ஆலய தலைவர், ஒரு சினகோட் லீடர், அவ்வளோதான். ஆனால் ஒரு சாதாரண மனிதனுக்கு ஆண்டவர் மேல் அவரோட நம்பிக்கை இருக்கண்டா, உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு நம்பிக்கை இருக்க வேண்டும். ஆமீன். உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு நம்பிக்கை இருக்க வேண்டும். செய்யலை, பண்ண மாட்டாரு, பண்ணுவாரோ தெரியாது, பண்ணா நல்லா இருக்கும், எப்போ பண்ணுவாரோ, எப்படி பண்ணுவாரோ, எந்த காலத்தில் பண்ணுவாரோ, செத்ததான் பண்ணுவார் போல. இந்த மைண்ட் செட்லாம் இருக்கக்கூடாது.
உடைய இருதயத்தில் ஆணித்தரமாக ஆண்டவர் செய்வார் நினைத்தால் அது அப்படியே ஃபிக்ஸ் ஆகிதான் இருக்கணும். யாருடைய பேச்சுக்கோ, எந்த பொருளுக்கோ, யாருடைய சிந்தனைக்கோ, யாருடைய கதைகளுக்கோ அந்த நம்பிக்கை உங்களுடைய வாழ்க்கையை விட்டு வெளியே போகக்கூடாது. பிரியமான சபையே, ஆண்டவர் செய்வாரண்டா அது செய்து முடித்துட்டாருன்ற அர்த்தம். ஆமென். என்னுடைய வாழ்க்கை நன்மை வருமெண்டா அது வந்து தீருமென்ற அர்த்தம். அது தாமதித்தாலும் அதற்காக காத்திருக்கணும். உங்களுக்கான நன்மை தாமதித்தாலும் நான் சொல்லியிருக்கிறேன், நீங்கள் எதிர்பாராத நன்மை காணுவீர்கள். ஆமென். என்னுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத நன்மை காணுவீர்கள். நான் சொல்கிறேன், நான் ஒரு ஃபோன் ஒன்று வாங்கினேன், ஒரு iPhone 17 ஒன்று வாங்கினேன். நான் பிறந்ததுலேருந்து சொந்தமாக ஃபோன் வாங்கினதில்லை. எனக்கு எங்களோட சித்தி ஒரு ஆள் இருக்கா, சுவிஸில் இருந்தால் ஃபோன் அனுப்புவோம். நான் இது எனக்கு நடந்தது சொல்கிறேன். ஏழெல்லாம் முடிஞ்சு எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பைக் எடுத்து தெரிஞ்சவங்க. நமக்கு பைக் எடுக்கிற ஒரு ஆசை லைட்டாக. அப்போ கிடக்கிற எல்லாரும் பைக்லேயும் ஓடுறது, அந்த பைக் நல்லா இருக்குது, இந்த பைக் நல்லா இருக்குது, பல்வேறுபட்ட எண்ணங்கள் சிந்தனைகள், இந்த பைக்கில் அந்த பைக்கில் எல்லா பைக்லையும் ஓடுறது. வீட்டை தெரியும், ஸ்கூட்டி மட்டும் தான் ஓடுறேன். எனக்கு தான் தெரியும் என்ன பைக் ஓடுறேன், எல்லா பைக்கும் ஓடுறது. நான் சரி ஓகே, அது ஸ்ட்ரிக்டாக சொல்லித்தாங்க, இல்லை கஷ்டம், நீ எப்படி இங்கே இருக்க மாட்டா, கொழும்புல தானே இருப்பேன், இங்கே இருந்தால் யார் ஓடுறேன், ஓகே ஃபைன். அப்போ எனக்கு இதை விட்டால் எனக்கு செகண்ட் ஒப்பீனியன் ஃபோன், நல்ல ஒரு ஃபோன் வாங்கணும், நல்ல ஒரு ஃபோன் வாங்கணும். நான் முதல் வச்சுருந்தேன் iPhone X ஒன்று வச்சுருந்தேன், பிறகு iPhone 12 Pro ஒன்று வச்சுருந்தேன். நான் எதிர்பார்த்தேன், ஆண்டவரே எனக்கு பெருசாக ஒன்று வேணாம், ஒரு iPhone 14 iPhone 15 அவ்வளோ போதும், அவ்வளோ போதும். ஏன்னா தான் கொஞ்சம் ட்ரெண்டிங்காக போகணும். பார்த்தா இங்கே நல்லா ஆண்டவர்கிட்ட என்னெல்லாம் ப்ரே பண்ணிங்கன்னு கேட்டுக்கொள்ளுங்க. ஆண்டவரே எனக்கு ஒரு ஃபோன் வரணும். ஏன்டா கடை சித்தப்பா வந்தார் சுவிஸில் இருந்து, ஃபோன் வரணும், வெறுங்கையோட வந்தார், ஒன்று கொண்டு வரல, சாக்லேட் மட்டும் கொண்டு வந்தேன். நான் அந்த பேக்குள்ளே ஃபோன் இருக்குன்னு நினச்சேன்னா இருக்கல. சரி ஓகே, அப்பையும் ஒரு இதோட ஒரு ஃபோன் ஒன்று கிடைக்கணும் ஆண்டவர். சரி பைக் தான் கிடைக்கல, ஃபோனாவது கிடைக்கட்டும் என்று சும்மா இங்கே இந்த வேர்ஜி பண்ணக்குள்ள கடைசி ஜபம் என்ன தெரியுமா, ஆண்டவர் எனக்கு ஒரு iPhone 17 கிடைச்சதுக்காக ஸ்தோத்திரம். இதுதான் நான் ப்ரே பண்ணிக்கேன். நான் மேடையில் நினைக்க நான் போய் சொல்ல முடியாது. இவ்வளோதான் அந்த கடைசி ஜபம், ஆண்டவர் எனக்கு ஒரு iPhone கிடைச்சதுக்காக ஸ்தோத்திரம். ஆமாம், இவ்வளோதான். இங்கே நடந்து போக்கல எப்போ அந்த சேர்ச்சி வரக்கூட ஒரு ஆசை, ஒரு எதிர்பார்ப்பு. சரியா ஏப்ரல் 30 யாருக்குமே எதிர்பார்க்கல, நானே எதிர்பார்க்கல, ஒரு iPhone ஒன்று எனக்கு கிடைச்சது. ஆமென். கேட்பாங்க, என்ன தம்பி இவ்வளோ காசு கொடுத்து iPhone வாங்குறேன்டா. எனக்கு என்னுடைய எதிர்பார்ப்பு அப்படியா இருந்தது. ஆண்டவரே நான் கேட்டது என்ன 15, எனக்கு கிடைச்சது என்ன 17. அப்போ அது பெரிய ஒரு ஆசீர்வாதம் தானே. ஆமென். எனக்கு நடந்தது சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய நடந்திருக்கலாம், நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கலாம், நிறைய காரியங்கள் நடந்திருக்கலாம். எனக்கு நடந்து நான் உதாரணமாக சொன்னேன். ஆனால் நான் அவ்வளோ நாளும் நான் போன வருஷம் என்ன 2024 எழுதுனேன். நான் நடந்ததுலேருந்து ஆசைப்படுறேன். எத்தனை வருஷம் ஆயிடுத்து? 2 வருஷம் ஆகலை, 1.5 வருஷம் ஆயிட்டு. 1.5 வருஷத்துக்கு பிறகு, 1.5 வருஷ காத்திருப்புக்கு பிறகு கிடைச்ச ஒரு நல்ல விஷயம் என்னுடைய வாழ்க்கையில். அவ்வளோ நாள் நான் விசுவாசத்தோடு இருந்தேன், எனக்கு கிடைக்கும், எனக்கு கிடைக்கும். விசுவாசம் எங்கேருந்து போனேன்னா எங்கள் அப்பாட்ட இருந்தேன், டாடாட்ட இருந்தேன். அவர் இல்லைண்டுவார். ஒரு 4 நாளில் டக்குன்னு இருக்கும் பொருள். எங்கேருந்து வந்தேன்னு தெரியா சொல்லுவார், தம்பி கேளு கிடைக்கும், கேளு கிடைக்கும். நானும் கேட்க தொடங்கினா 2024 2025 கொண்டு வந்து தந்தார், 2026 கொண்டு வந்து தந்தார். ஆனால் தந்ததை சிறந்ததாய் தந்தார். ஆமென். அநேக காரியங்கள் பெருசாக தான் கேட்கணும், எனக்கு சுகம்தான் வேணும், எனக்கு நல்ல பெரிய பெரிய காரியங்கள் தான் வேணும். அப்படி இல்லை, உங்களுடைய இருதயத்தில் என்ன விருப்பம் ஏக்கம் இருக்கு உங்களுடைய தகப்பனிடம் நீங்கள் கேட்கலாம். ஆமென். அவர் ஆமென்றும் ஆமென் என்று உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். அது தாமதித்தாலும் அதற்காக காத்துருங்க. ரைட், நான் முடிக்க போகிறேன் கொஞ்ச நேரத்தில். அப்படியே தொடர்ந்து வாசி பார்த்தீங்கன்னா, முதலாவது என்ன, அவர் என்ன பண்ணலை, கரைச்சல் கொடுக்கல. கரைச்சல் நீங்கள் ஆண்டவரிடம் ஒரு விசை மண்டிக்கிட்டு ஒரு விண்ணப்பத்தை நீங்கள் கேட்டுட்டீங்கன்னா, அந்த விண்ணப்பத்தை உண்மையாகவே மனசார இருதயத்தின் ஆழத்துலேருந்து கேட்டுட்டீங்கன்னா அவ்வளோதான், பரத்தில் அவர் உங்களுக்கான பதிலை அவர் வெளியிட்டார். அது வந்தே தீரும். அதை எடுத்துட்டு தருவாரா தரமாட்டாரா கரைச்சல் கொடுக்கூடாது. உங்களுக்காக நியமித்திருக்கிற நன்மை வருமென்றால் அது வந்தே தீரும். அது முதலாவது கரைச்சல். கரைச்சல் கொடுக்காங்க. பக்கத்தில் இருந்து பார்த்து சுரண்டு சொல்லுங்கள், கரைச்சல் கொடுக்காங்க ப்ரோ, சொல்லுங்கள் கரைச்சல் கொடுக்காங்க.
கரைச்சல். ஓ எங்களோட சிஸ்டர் என்ன கரைச்சல் கொடுக்காதீங்க சொல்லுங்க. பக்கத்தில் சுரண்டி பார்த்து சொல்லுங்க, கரைச்சல் கொடுக்காதீங்க. நல்லா திடமாக சொல்லுங்க, உங்களுக்கானது உங்களை தேடி வரும். சொல்லுங்க, பின்னிக்கு இருக்கிறவங்கள சொல்கிறாங்கல்ல, இப்படி சொல்லாதவங்களுக்கு சொல்லுங்க தயவு செய்து. பக்கத்தில் எங்களை பார்த்து சொல்லுங்க, கரைச்சல் கொடுக்காங்க. நல்லா சொல்லுங்க, கரைச்சல் கொடுக்காதீங்க. நன்மையான காரியம் சொல்லுங்க, நன்மையான காரியம், எதிர்பாராத காரியம் உடைய வாழ்க்கை தேடி வரும். ஆமென். விசுவாசிக்கிற கரங்களை தட்டி ஒரு விஷயம் நல்ல சத்தமா ஆமென். ரைட். ஃபைனலா கடைசியா பாருங்க, ரெண்டாவது என்னது? கேள்வி கேட்கக்கூடாது. கேள்வி கேட்கல, அவர் கேள்வி கேட்கல. எதுக்கும் ஆண்டவருக்கு விரோதமாக, ஆண்டவருக்கு எதிராக நடக்குமான சந்தேகத்தோட கூட அவருடைய எண்ணம் இருக்க இல்லை. அவர் இருந்தது, இவர் மரணத்தை ஜெயித்தவர், என்னுடைய பிள்ளையை அவர் சுஸ்தமாக்குவார், என்னுடைய பிள்ளையை அவர் உயிரோடு எழுப்பார் நம்பிக்கை அவருடைய. அதான் மூன்றாவது நம்பிக்கை. அது எங்கே பார்த்தீங்கன்னா 39ஆம் வசனம் பாருங்க. அங்கே போயிட்டாங்க, எங்க யாவருடைய வீட்டுக்கு போயிட்டாங்க. என்ன நடக்குது? வீட்டை அல்றாங்க. அல்றண்டா என்ன காரியம் நடக்குது? ஃபியூனரல் சர்வீஸ், அடக்க ஆராதனை. கிட்டத்தட்ட ஓகே ஃபைன், முடிஞ்சு. நம்பிக்கையே இல்லை. நல்லா பார்த்துக்கணுங்க, ஒரு நம்பிக்கையும் இல்லை. சுற்றி இருக்கிறவங்களாம் இருக்காங்க. 12 வயது அவருடைய மகள் படுக்கையில் இருக்கிறார்கள், மறிச்சிட்டாங்க. செய்தி வந்துட்டு மறிச்சிட்டாங்க. எல்லாரும் அழுகிறாங்க. வேதம் அழகாக போட்டுருக்கிறது என்னது? புலம்பிக் கொண்டிருந்தாங்க, அழுகி கொண்டிருக்கிறார்கள். 40வது வசனத்தை பாருங்க, 39 பாருங்க. ஏசப்பா வந்து என்ன சொல்றாரு தெரியுமா? ஏசப்பா வந்து என்ன சொல்றாரு? அவர் மறிக்கவில்லை, என்னது? நித்திரை கொண்டு இருக்காங்க. அவ்வளோதான். இப்போ பக்கத்தில் நம்ம நின்றுருந்தோம்டா, ரூத்து சிரிக்க தொடங்குது. நம்ம நின்றுருந்தோம்டா, நீங்கள் என்ன நினைச்சிருப்பீங்க? மறைச்சிட்டாலன்னு சொன்ன உடனேயே அந்த விசுவாசம் ஒருத்த உடைஞ்சிருக்குமா இல்லையா? உங்களுக்கு ஒரு சாதாரண ஒரு மனுஷனை யோசிச்சு பாருங்க. இறந்திருக்கிறாள் என்ற தகவல் ஒன்று கிடைக்குது. டாக்டரால் மறைச்சிட்டாருன்னு சொல்லி நீங்கள் அவரை போயிட்டு இல்லை அவர் மறைக்கல, படுத்து நித்திர ஒன்று தெரிக்கிறார் டாக்டர் சொல்லுவீங்களா? அவர் அத்தனை வருஷம் படித்ததுக்கான உழைப்பு என்ன? மறைச்சிட்டாருன்னு அவர் ரிப்போர்ட் தருகிறார். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? மறைக்கல, நித்திர ஒன்றுட்டு இருக்கிறார். உங்களுக்குள்ள அந்த விசுவாசம் இருக்குன்னா ஓகே ஃபைன் குட். ஆனால் யதார்த்தமாக யோசிச்சு பார்க்கும்போது மறைச்சிட்டால் ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறார்? கவலைப்படாதீங்க, மறைக்கவில்லை. என்ன பண்ணுறா? தூங்கி கொண்டிருக்கேன். 40வது வசனத்தை பாருங்க, வாசிங்களா? என்ன பண்ணாங்க? நகைத்தார்கள். சுற்றி இருக்கிறவங்களா நம்மளோட ஸ்லாங்கில் சொன்னா கலாய்ச்சாங்களாம். என்ன பண்ணாங்களா? நக்கல் பண்ணாங்க, கேலி பண்ணாங்களாம். வந்துட்டாரு, எல்லாம் முடிஞ்ச ஒரு 5 நிமிஷம் வந்திருந்தா எவ்வளோ பண்ணிக்கலாம், இப்போ வந்து நித்திரோடுன்றாரு. அந்த ஒரு வைப்பில், அந்த ஒரு மைண்ட் செட்டில் சுற்றிருந்தாங்க. அப்படி தொடர்ந்து வாசிங்க. ரைட். அங்கே அழுதுட்டு இருந்த எல்லாரையும் வெளியே போக பண்ணி பிள்ளையினுடைய தகப்பனையும் தாயையும் தம்முடைய, அதாவது அவருடைய டிசைபிள்ஸ் சீஷர்களையும் அழைத்து பிள்ளை இருந்த இடத்துக்கு சென்று கையை பிடித்து தலை தாகுமி என்றார். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? ரைட் ரைட் ஓகே. இப்போ 42 வாசிங்க. ரைட். இவ்வளவுதான் ஆண்டவர் மேலே அவர் வைத்திருந்த விசுவாசம். அலைச்சல் படுத்தலை, கேள்வி கேட்கலை. ஒன்றே ஒன்று மட்டும் தான் அவரோட வாழ்க்கையில் நிலைத்து நின்றது, ஆணித்தரமாக நின்றது. என்னது? விசுவாசம். வந்தார், சிரித்தாங்க. சுற்றி இருக்கிற சிச்சுவேஷன் எல்லாம் ஏளனமாக நினச்சாங்க. அவர் வந்தார். எல்லாரும் ஃபியூனரல் சர்வீஸுக்கு எல்லாம் அழுதுட்டு இருந்த எல்லா வயசானாக்களையும் வழி அனுப்புனார். போங்க போங்க. அப்பா அம்மாவையும் அவருடைய சீசர்களையும் கூப்பிட்டாரு. சாதுவாக போனார். மறித்து கிடந்த அந்த பிள்ளை உயிரோடு திரும்பி எழும்பினார். ஆமென். அதுதான் ஆண்டவருடைய வல்லமை.
அதான் அவருடைய வல்லமை. அநேக பேர் இன்றைக்கு அப்படித்தான். இந்த பிள்ளைய உங்களுடைய இருதயம் என்று ஒப்பிட்டு பாருங்க. உடைய இருதயம் இறந்து போய் கிடக்கும். ஒரு ஒளி இல்லாமல், ஒரு விசுவாசம் இல்லாமல், நம்பிக்கையே இல்லை, கடவுளே இல்லை என்று அநேக இருதயங்கள் எடுக்கலாம். இன்றைய நாள் உடைய இருதயத்தில் ஆண்டவர் வசிக்க போகிறார். உடைய இருதயம் ஆண்டவர் வசிக்கிற ஸ்தலம். உடைய இருதயத்தில் உண்டாக்கப்படுகிற விசுவாசம், அந்த விசுவாசத்தை கண்டு நான் ஆரம்பத்தில் சொன்னது போல எல்லாரும் என்ன பண்ணணும்? பிரமித்து பார்க்கும்படி உங்களை வைப்பார். ஆமேன். பிரமித்து பார்க்கும்படி உட்கார செய்வார். ஏன்னா நம்மளாம் யாரு? அவருடைய பிள்ளைகள். யாவரிடம் இருந்த அந்த விசுவாசம், யாவரிடம் இருந்த அதே நம்பிக்கை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். எத்தனை பேர் வேணுமன்றீங்க? ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் யார் என்ன சொன்னாலும் சரி, யார் என்ன கதைச்சாலும் சரி, என்னது? நம்புவேன் என்னை சுவருவரை. ஆமேன். என்னுடைய பாதைகள் எப்படி இருந்தாலும் சரி, என்னுடைய வாழ்நாள் முழுவதும் என்ன சாபமாக பேசினாலும் சரி, ஒரு ஹோப் இல்லை என்னுடைய வாழ்க்கையில், இனிமேல் ஒன்றுமே இல்லைன்னு சொன்னாலும் சரி, எனக்குள் இருக்கிற ஆண்டவர் மரணத்தை ஜெயித்தவர். எனக்குள் இருக்கிற ஆண்டவர் இன்றும் என்றும் சதா காலங்களும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆமேன். ஆபிரகாம் மேலிருந்த அதே விசுவாசம், யோபு மேலிருந்த அதே நம்பிக்கை உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஆணித்தரமாக இருக்க வேண்டும். நீங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும், நீங்க செய்கிற ஒரு நடவடிக்கையும் உங்களுடைய உயர்வுகளை பார்த்து சமூகம் என்ன தெரியுமா செய்யும்? பிரமித்து பார்க்கும். என்ன பண்ணணும்? நீங்களே சொல்லுங்க. சமூகம் என்ன செய்யணும்? பிரமித்து பார்க்கும். உயர்ந்த ஸ்தானங்கள் அன்னார்ந்து பார்க்கும்படி அவர் உட்கார செய்வார். ஆமேன். நல்ல இடங்களை கொடுப்பார், நல்ல தொழில்களை கொடுப்பார், நல்ல இடங்களிலே உங்களுடைய பிள்ளைகள் படிக்கும்படி செய்வார், உயர்ந்த ஸ்தானங்களை அடைவார்கள். நீங்க எதிர்பாராத நன்மைகளுக்கு மேலான நன்மைகள் ஆண்டவர் கொடுப்பார். ஆமேன். அல்லேலூயா. ஒரு கண்களை மூடி நம்ம ஒப்பு கொடுப்போம்.